இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள புதிய தரவுகளுக்கு அமைய 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் இலங்கைக்கு 635.7 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வெளிநாட்டில் பணிபுரிவோரிடமிருந்து கிடைக்கப்பெற்றுள்ளது. 2025ஆம் ஆண்டு ஜனவரி முதல் ஜூன் வரையான காலப்பகுதிக்குள் இத்தொகை 3.7 பில்லியன் டாலர்களாக காணப்படுகிறது. இது கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 118.9% அதிகரிப்பு என இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. 2024ஆம் ஆண்டு வெளிநாட்டில் பணிபுரிவோரின் ஊடாக ஒட்டுமொத்த கையிருப்பாக 6.57 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் கிடைக்கப்பெற்றது. இலங்கையர்கள் 3,12,836 பேர் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளுக்காக சென்றுள்ளதாக தரவுகள் உறுதிப்படுத்துகின்றன. இதேவேளை இவ்வருடத்தின் முதல் 5 மாத காலப்பகுதியில் ஆடை தொழில்துறை ஏற்றுமதி வருமானம் 109.2% அதிகரித்துள்ளது. ஆடை அணிகளின் தயாரிப்புகளின் ஊடாக இவ்வருடத்தில் முதல் 5 மாதங்களில் கிடைக்கப்பெற்ற ஏற்றுமதி வருமானம் 2,141.7 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வரை அதிகரித்துள்ளது என இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. கடந்த வருடம் இக்காலப்பகுதியில் ஆடை அணிகளின் தயாரிப்பின் ஊடாக ஏற்றுமதி வருமானம் 1,961 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக காணப்பட்டது. அதற்கமைய கடந்த வருடத்தின் முதல் 5 மாதங்களோடு ஒப்பிடுகையில் இவ்வருடத்தின் முதல் 5 மாதங்களில் ஆடை அணிகளின் தயாரிப்பின் ஊடாக கிடைக்கப்பெற்ற ஏற்றுமதி வருமானம் 180.7 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக அதிகரித்துள்ளது. இதேவேளை இவ்வருடத்தின் முதல் 5 மாதங்களில் இந்நாட்டின் ஏற்றுமதி வருமானம் 5,350.3 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக 5.6% அதிகரித்துள்ளதென இலங்கை மத்திய வங்கி சுட்டிக்காட்டுகின்றது.